கெஜ்ரிவால் பண்ண கூத்துக்கு அவர் வாங்கிக்கிட்டார். தேவையில்லை. உங்களுக்கெல்லாம் தெரியுமோ தெரியாதோ, மோடியை முதல்ல பிரதம மந்திரி ஆக்கினதே கெஜ்ரிவால் தெரியுமில்ல உங்களுக்கு. அண்ணா ஹசாரேன்னு ஒரு ஆசாமி ஊர்ல எல்லாம் அதை கதை கிளப்பிட்டு சுத்திட்டு இருந்தான் அந்த ஆளு. தமிழ்நாட்டுக்கெல்லாம் தமிழ்நாட்டு பக்கம் வரல. தமிழ்நாட்டில் வந்து அப்படியே ஆம் ஆத்மின்னு தொப்பியெல்லாம் போட்டுக்கிட்டு அந்த ஒரு கூட்டம், சனாதன கூட்டம் ஆட்டம் போட்டுச்சு. அவர் அந்த நீயா நானா கோபிநாத் அண்ணா ஹசாரே பற்றி ஒரு இதை நடத்தினார். நீயா நானா கேள்வி இதில் அண்ணா ஹசாரே எப்படிப்பட்ட ஆள்னு அத்தனை பேர் சொன்னாங்க. அந்த ஆளு தான் அவரும் கெஜ்ரிவாலும் தான் ஒன்னா இருந்து மோடிங்கிற ஒரு ஆசாமியை ப்ரமோட் பண்ணவர். அவங்களால் உருவாக்கப்பட்டவர் தான். டெல்லி அரசாங்கம் தான் கையை விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்கு பாஜகவே உருவாக்குனது தான் கெஜ்ரிவால். ஷீலா தீட்சித்தை அடித்து தள்ளிட்டு தான் கையில் கொண்டு வச்சுக்கிட்டார். இன்னைக்கு அவரை வரவிடாமல் அடித்தது காங்கிரஸ் பண்ணிச்சது. ஒரு 500 ஓட்டு 600 ஓட்டு காங்கிரஸ் வாங்கி தான் காலி பண்ணிடுச்சு கெஜ்ரிவால் கட்சியை. ஏறத்தாழ 17 இடங்கள்ல தோத்துட்டாங்க. இந்தியா கூட்டணி ஒற்றுமையா இருந்திருந்தா அங்க ஜெயிச்சிருப்பாங்க. கண்டிப்பா ஜெயிச்சிருப்பாங்க. ஆனா இதுல வந்து கெஜ்ரிவால் வரக்கூடாதுங்கிறதுல அவங்க கண்டு கருத்துமா நின்று விட்டாங்க. ஆனா யாரை விட்டாங்கன்னா பாஜக விட்டாங்க. ஒரு எதிரியை வீழ்த்துறதுல பெரிய எதிரி யாருங்கிறத ப்ரையாரிட்டைஸ் பண்ணியிருக்கு. அதை பண்ணலை. இதுக்கு முன்னாடி அண்ணா ஹசாரே எப்போ கருத்து கூறினார் சொல்ல முடியுமா உங்களால? ஒரு 5 ஆண்டுகளை எடுத்துக்கணும். பாஜக ஆட்சிக்கு வந்ததில் இருந்து அண்ணா ஹசாரேங்கிற ஒரு ஆளை என்னைக்காவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எவ்வளவு சொன்னாங்க இந்த ஊழல் வந்து இருக்குது, இதுக்கு என்ன பதில், எங்கே அந்த கிழவன் படமெல்லாம் போட்டாங்க. அவர் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கிற ஃபோட்டோவெல்லாம் போட்டாங்க. இன்னைக்கு வர்றாரு. ஏன்னா திருப்பி அந்த கெஜ்ரிவால் விழுந்துட்ட உடனே வெளியில் வந்துட்டார், தலை காட்டுவார். இப்போ அவரு பேசுவார், நிறைய பேசுவார். சந்தர்ப்பவாதி, பொழப்பு நடத்துகிறார் சார். நான் தான் சொல்ல, எங்களுடைய கணிப்பு தெரியாதாங்க இருக்குது. அரசியல் வந்து இன்றைக்கி பிஸ்னஸ். ஒரு கேபிட்டல் அமௌண்ட்டை நீங்கள் போடுற இன்வெஸ்ட் எவ்வளோ பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு லாபம் கிடைக்கும். ஒரு காலத்தில் அது சேவை, இன்றைக்கி அது பிஸ்னஸ். பார்லிமெண்ட் மெம்பருக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு இதெல்லாம் கொடுக்குறீங்க, பென்ஷன்லாம் கொடுக்குறீங்க. சேவை செய்கிற எந்த சேவை ஸ்தாபனத்துக்கு எதுக்காக பென்ஷன் கொடுத்துருக்கீங்க பார்த்துருக்கீங்களா?